வெல்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் நிறைய பேர் தோட்டம் கேட்டிருந்தீங்க. தென்காசி பக்கத்தில் தோட்டம் எதுவும் செழிப்பாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்க இடம் இடைகாலில் இருந்து சேர்ந்தமரம் ரோடு. இந்த ரோட்டில் ஒரு சூப்பர் தோட்டம், ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் ஒரு தோட்டம் வந்திருக்கு. அந்த தோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்தை போய் பார்க்கலாம். இது நல்ல செழிப்பான தோட்டங்க. 3.25 ஏக்கர் இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செழிப்பாக உள்ள தோட்டங்க தண்ணிக்கு. இது நம்ம இடையாலேருந்து அந்த சேந்தமரம் போகிற ரோடு அது அந்த ரோட்லேருந்து 100 மீட்டரில் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கூலுக்கு பின்னால் அப்படி ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டருக்கு பின்னால் அப்படி இந்த தோட்டம் வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நல்ல செழிப்பான தோட்டம். இதெல்லாம் தென்னை இப்போ கொஞ்சம் காய்ப்புக்கு வந்துடுச்சு. ஒரு 400 தென்னை கிடக்கு. கொய்யா ஒரு 10-30 கொய்யா இருக்குது. தோட்டத்தை பாருங்கள். நல்ல 24 அடி சாலை வசதியும் இருக்குங்க. இடம் சூப்பரான இடம், மெயினில் இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாக ஊர்கள்லாம் இருக்குது. இதுலேருந்து சேந்தமரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் சேந்தமரம். அதுலேருந்து இடையாலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கிழக்கு வரும். ஆமாம், இந்த தோட்டத்தில் பாருங்கள். நல்ல காம்பவுண்டு, நல்ல கேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென்னைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ தான் காய்ப்புக்கு வந்துட்டு இருக்குது. தென்னை எல்லாமே 3.25 ஏக்கரும் தண்ணி பட்டாங்க. நம்ம தோட்டத்திலேருந்து உள்ள ஒரு 20 அடி பாதை ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. தோட்டம் நல்லா செழிப்பாக இருக்குது. நல்லா உள்ளே போகிறதுக்கு 20 அடி பாதை ஒதுக்கியிருக்காங்க. வீடும் கொடுத்துருக்காங்க. வீடு பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் சைஸில் நல்ல பெரிய வீடாக கொடுத்துருக்காங்க. நல்ல சென்டிங் அடித்த வீடு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 அடிக்கு தண்ணி தொட்டி, பெரிய தொட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 போர் இருக்குது. இந்தம்மா நல்ல தண்ணி செழிப்பாக உள்ள இடம். நல்ல ஜம்மன் பூமிங்க. எலுமிச்சை போட்டிருக்காங்க. தென்காசியில் இருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் வருதுங்க இந்த தோட்டம். தென்காசிலேருந்து 14 கிலோமீட்டர் தோட்டம் வருதுங்க இந்த தோட்டம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இந்த தோட்டம் இருக்குங்க. தண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா செழிப்பாக இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக கிடக்கு தண்ணி. வீடும் பார்த்துக்கிடுங்க. வீடு வடக்க பார்த்த வீடு உள்ளே வச்சுருக்காங்க. நல்லா கேமரா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக ஒரு 8 கேமரா இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் தான். வீடு இருக்குது. உள்ள கார் பார்க்கிங் அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் இருக்குது. 2 பாத்ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரவாசல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்டி இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் தாங்க அந்த வீடு கட்டி இருக்கும் கரெக்டாக. வீடு நல்ல வீடு அது. இங்கே ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். வெளியில் குடோன் மாதிரியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக நம்ம இடைக்காலிலேருந்து கிழக்க வர ஊருங்க. ஊர்மில் அலையன் அங்கேருந்து வர ரோட்டு இது. இப்போ இந்த இடைக்காலுக்கும் சேர்ந்த மரத்துக்கூட கமர்ஷியலாக எல்லாமே ஆகிட்டு இருக்குங்க. ஃபுல்லாகவே கடைகள், அது ஸ்கூலு, இந்த குளோபல் ஸ்கூல் இருக்குங்க. இதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் கிழக்க போகணுங்க. இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நல்லா தண்ணி ரொம்ப செழிப்பாக உள்ள தோட்டம் அது. இந்த தோட்டம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்களோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தோட்டங்கள் நிறையா நம்ம கைவசம் இருக்குது. நம்ம நேராக கொண்டு போய் காமிச்சு நல்லபடியாக முடிச்சு தரோம் உங்களுக்கு. அந்த தோட்டம் வந்து 400 தென்னை இருக்குது. ஃப்ரீ சர்வீஸு. ஒரு வீடு இருக்குது. இது ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஊர்கள் அமைஞ்சிருக்குங்க. வீடுகள் எல்லாமே இருக்குது. தென்னை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குண்டு. சூப்பராக தென்னை காய்ச்சிருக்குங்க. நல்ல செழிப்பாக இருக்குது தோட்டம். இந்த தோட்டம் பிடிச்சிருந்து அப்படின்னா கால் பண்ணுங்கள். இது யார் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த தோட்டம் இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.